எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது சனிப்பெயர்ச்சி பலன்கள். ஆயுளை வளர்த்து வைப்பதும் அவரே, ஆயுளை முடித்து வைப்பதும் அவரே. உறுப்புகளில் எலும்பு, கழிவு பாதை, உறவுல சித்தப்பா, அண்ணன். இன்றைக்கு பார்க்க போவது கும்பராசி. இதுவரையிலே சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரித்து வந்து கொண்டிருந்தார். கும்ப ராசியிலேயே பயணம் செய்து கொண்டிருந்தார். மனசு மேலேயே சனீஸ்வர பகவான் பயணிக்கும் பொழுது எண்ணற்ற தொல்லைகளையும் மனப்போராட்டத்தையும் தங்கு தடைகளையும் மருத்துவ செலவுகளையும் வீண் வம்புகளையும் இதுவரையிலும் உண்டு கொண்டு வந்திருந்தார். அவரே ராசிக்கு 3ஆம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தை பார்வை செய்தார். எந்த முன்னேற்றத்திலையும் தங்கு தடை இப்படி நம்ம தொட்டது பூரா எல்லாமே தட்டுதலையாவே, எந்த முயற்சியும் செஞ்சு நம்ம ஒரு முன்னுக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு ஏற்றங்களையும் இறக்கங்களையும் உண்டு பண்ணிட்டார். அவரே 7ஆம் பார்வையாக நம்ம ராசிக்கு பார்த்தார். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும், நண்பர்களிடத்துல சில பிரச்சனைகளும், உறவு முறைகளில் சண்டை சரவுகளும், வாங்கல் கொடுக்கலையும் சண்டை சரவுகளும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும், ஏகப்பட்ட இன்னல்களும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணிட்டார். அவரே நம்ம ராசிக்கு 10ஆம் பார்வையாக, ராசிக்கு 10ஆம் பார்வையாக அவர் சனீஸ்வரன் பார்த்தார். சனீஸ்வர பகவான் தொழிலில் எந்த ஆதாயமும் இல்லை, தொழிலில் ஏற்ற இறக்கம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், இப்படி எல்லா வழியிலையும் நம்மளை இந்த சனீஸ்வர பகவான் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டார். என்ன, நம்ம ராசி மேலேயே சனீஸ்வரன் பயணம் பண்ணதான் காரணம். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். குடும்பஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். நல்ல இடத்துல பயணம் செய்கிறாரு. அவரே 3ஆம் பார்வையா நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தாய், வண்டி, வாகனம், பால் பாக்கியங்கள், வீடு, மனை, இதெல்லாம் பார்வை செய்தார். பார்வை செய்கிறதுனால எல்லா வழியிலையும் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக அதை பார்வை செஞ்சாலும், தாய் வழியில் சிறு மருத்துவ செலவுகளும், வண்டி வாகனத்தில் ஒரு சிறு விபத்துகளும், வண்டி வாகனம் புதுசாக வாங்கணுங்கிற காலகட்டம் நமக்கு வந்திருக்கு. அவரை 8ஆம் பார்வையா நம்ம ராசிக்கு பார்க்குறாரு. ஆயுள் பங்கம் வராது, ஆயுள் பயம் ஏற்படும். இதில் எந்த குறையும் ஏற்படுத்திட மாட்டார். சிறு மருத்துவ செலவுகள் வரத்தான் செய்யும், அதை பார்த்துக்கத்தான் செய்யணும். அவரே நம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 11ஆம் இடத்தை பார்வை செய்யல லாபங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் தரக்கூடிய காலகட்டமாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தந்தாப்புல நமக்கு நல்ல வழியில் எல்லாமே ஒரு தொழிலில் லாபம், ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நமக்கு ஏற்படைய காலகட்டம் கரெக்டாக வந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் நிதானம். ஏன்னா 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் நம்ம ராசியில் 2ஆம் இடத்துல பயணிக்கிறாரு. அப்படி பயணிக்கும்போது வாய் வார்த்தைகள் கொஞ்சம் கவனம். பேசுகிற வார்த்தைகளில் எல்லாத்துலேயுமே சரி, கொடுக்கல் வாங்கல், வண்டி போக்குவரத்து, தாய் மேல் கொஞ்சம் கவனம். இப்படி எல்லா வழியும் கணவன் மனைவி ஒரு நல்ல உறவுகள் மேம்படும், தாய் தகப்ப நல்ல உறவுகள் மேம்படும். எல்லாமே தொழிலில் நல்ல ஏற்ற ஆதாயங்கள் கிடைக்கும். எல்லாமே சிறப்பாக நமக்கு நடைபெறும். அப்படி இருக்கிறதுனால நமக்கு குலதெய்வ அனுக்கிரகமும், ஆஞ்சநேயர் சனிக்கிழமை வழிபாடுகளும், புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் செய்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.